உலகம் யாவையும் தாமொழாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சிருக்கும் தன்மையளாய் பிஞ்சாய் வழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பேரன்பமிக்க ஆஸ்திக பெருமக்கள் அனைவருக்கும் அடியானுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழ்ப்பாசுரத்திலே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் நந்தகோபாலா கொம்பனார்க்கெல்லாம் கொண்டே குலவிளக்கே யசோத விராட்டி உம்பர்கோமானே செம்பொற்கழி செல்வா பலதேவா என்றெல்லாம் நந்தகோபனையும் யசோத விராட்டியையும் கண்ணனையும் பலதேவனையும் எழுப்பிய கோதை விராட்டிக்கு இந்த பாசுரத்திலே முக்கியமான ஒருவரை எழுப்ப மறந்து விட்டோமே. நடைமுறை வாழ்க்கையிலே ஆர்வக்கோளாறினால் அவசரமாக ஏதோ செய்து விடுவோம். ஐயையோ இது நாம் செய்யோமல் விட்டு விட்டோமே என நாக்கை கடித்துக் கொள்வதை பார்க்கிறோம். அந்த நிலையிலே நந்தகோபனையும் யசோத பிராட்டையும் கும்பர்கோமானையும் பலதேவனையும் எழுப்பிய கோதை பிராட்டி தாயார் தானே புருஷகாரம் செய்பவள். அந்த தாயாரை எழுப்பாமல் விட்டு விட்டோமே, அவசரப்பட்டு செய்து விட்டோமே என்று இந்த பாசுரத்திலே நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலெழாய் நப்பெண்ணை பிராட்டியை துயிலெழுப்பதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. சீதா பிராட்டிக்கு ராமனுடைய மனைவி என்று சொல்வதை விட தயரதனுடைய மருமகள் என்று சொல்வதற்குள்தான் மிக்க மகிழ்ச்சியாம். அனுமனிடமும் என்ன செய்கின்றான், நான் தயரதன் மருமகள் என்று தன்னை பற்றி கூறிக்கொள்கின்றாள். அந்த நிலையிலே உந்துமதிகளற்றன் ஓடா தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்று பிராட்டியை நப்பின பிராட்டியை எழுப்புகின்றார். உந்துமதிகளற்றன் ஓடா தோல்வலியன். நந்தகோபாலன் எப்படிப்பட்டவன்? நப்பின பிராட்டி சொல்லுகின்ற போது அவருடைய மாமனாராகிய நந்தகோபாலனுடைய பெருமையை சொல்லுகின்றாள். இப்படிப்பட்ட பெருமையுடையவனே, எப்படிப்பட்ட பெருமையுடையவன்? உந்துமதிகளற்றன் ஓடாத தோல்வலியன். உந்து என்று சொன்னாலே தள்ளுதல் என்பதும் யானைகளை எப்படி தள்ளிடுவானாம். நந்தகோபன் மதம் பிடித்த யானைகளுடன் போரிடக்கூடிய பலம் பொருந்தியவன், மாற்றாருக்கு புறமுது காட்டாதவன். நந்தகோபன்கிட்ட எப்படி யானை வந்தது? யார் கொடுத்தா? பார்க்கும்போது வசுதேவர் நந்தகோபனுக்கு யானைகளை அனுப்புவாராம். நந்தகோபனா வள்ளல் பெரும்பதுக்கள், யானை உயரத்திற்கக்கூடிய வள்ளல் பெரும்பதுக்களை எல்லாம் அனுப்புவானாம். அந்த அப்படிப்பட்ட நிலையிலே பகைவர்களை முறியடிக்கக்கூடிய நிலையிலே வலிமை பொருந்தியவன். உந்துமதிகளற்றன் ஓடாத தோல்வலியன். புறமுதுகு என்பதை செய்யாதவன், புறமுது காட்டாதவனை, போருக்கு பயப்படாதவன், அப்படிப்பட்டவனுடைய நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய். நப்பின்னாய் அவள் எப்படின்னா மாமனாரின் பெருமை சொல்லி நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய். மேலும் அவள் கூந்தல் மணமிக்கதாம். கந்தம் கமழும் குழலி. எப்பொழுதும் அவள் கூந்தல் மனம் இருக்கும். இந்த பாண்டியராஜனுடைய இதிலையும் அவருக்கு படிச்சிருப்போம் இலக்கியத்தில். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் சிப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய மண்ணில் அறியவும் உளவோ நீ அறியும் பூவே. தருமைக்கு
அங்கே எடுத்து கொடுத்தான் அல்லவா, எழுதி கொடுத்தான் அல்லவா, அந்த நிலையில் பாண்டனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தைப் போல போக்க எம்பெருமானே சிவபெருமானே தருமிக்கு பாடல் எழுதி கொடுத்தாருமே. அதில் குங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது முழு, அந்த பெண்களின் கூந்தலுக்கு ஏக்க மனம் உண்டாயில்லையா என்பதை வண்டே நீ அறிந்து சொல்வாயாக என்று சொன்ன நிலையிலே இவள் கூந்தல் மணமிக்கதாக இருக்கும். கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய், இதற்குள் பொழுது பிடிந்து விட்டதா அப்படின்னு கேட்கிறார். சரிதான் போ. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகள் கூட அமைத்துள்ளனே. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், கோழிகள் கூவினமே. இந்த பொழுது புலந்தத்துக்கு புல் பறவைகளுடைய ஒளியை புள்ளும் சிலம்பினகான், கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தம் கலந்து பேசின பேச்சிரம் என்று பறவைகளின் ஒளியை எடுத்துக்காட்டாக காட்டிய கோதை விராட்டி இங்கே நப்பின்ன விராட்டியிடமும் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்று சொல்லுகின்றாள். எங்கும் கோழி அழைத்தனகான், சாமக்கோழி கூட கூவிவிட்டது. அது மாதவி பந்தலே பல்கால குயினங்கள் பலமுறை, ஒரு முறையில் ரெண்டு முறையில் பல்கால குயினங்கள் கூவினகான். குறுக்கத்தை கொடிப்பந்தலிலே குயில் கூட்டங்கள் அமர்ந்து பலமுறை கூவிக்கொண்டிருக்கின்றனவே. ஒரு சாமக்கோழி கூறதா இருந்தால் கேட்காமல் விட்டுவிடலாம். ஆனால் பல்கால குயினங்கள் பல சாமக்கோழிகள் கேட்காமல் இருக்கலாமா? உங்கள் தோட்டத்து மாதவி பந்தல் மேல் பல குயில்கள் இசைவாடுகின்றனவே, அது கூடவா கேட்கவில்லை என்கிறார் நப்பின பிராட்டி. சரி அது போகட்டும், நீங்கள் வந்த காரணம் என்ன, எதுக்காக வந்தீர்கள்? இரவு நப்பினன் பந்தார் விரலி, பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாடு. நாங்கள் எதற்கு வந்திருக்கின்றோம்? பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாடு, உன் மைத்துணனாகிய கண்ணனுடைய பேரை பாட. அந்த நாமசங்கீர்த்தம் தான் எளிதாக பகவானை அடையும் வழி. பேர்பாடு, அந்த பேர்பாட நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த நாமம் எப்படிப்பட்டது? நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும், தின்மையும் பாவம் சேர்ந்து தேயும், ஜென்மம் மரணம் இன்றைக்கும் இம்மையே ராமாவென்றால் என்று சொன்னது போல அந்த ராமநாமம் நம்மையெல்லாம் காக்கக்கூடியது. பகவான் நாமம் தம், அவன் பொன் கட்டியாக இருக்கின்றான். அந்த நாமம் ஆவரண தங்கமாக இருக்கிறது. ஆகவே பகவானை விட நாமம்தான் நமக்கு எளிதாக நல்ல வழியை காட்டக்கூடியது. பந்தார் விரலி, ராத்திரி முழுதும் கண்ணனுடன் எம்பெருமாட்டி நப்பின்னை வந்து விளையாடிக் கொண்டிருக்கிறாள். கண்ணன் தோற்றுவிட்டானாம். கண்ணன் நப்பின்னையை ஏளனப்படுத்தி விட்டான். உடனே இருவருக்கும் ஊடலில் தோற்றவரே வெற்றி பெற்றார் என்ற நிலையில் கண்ணன் ஊடலிலே தோற்றுவிட்டான். இருவருக்கும் ஊடல் சிறிது நேரம்தான், சிறிது நேரத்துக்கெல்லாம் ஊடல் தனிய. அதனால் ஊடல் கலக்கம் நீங்கிவிட அந்த பந்தனையே ஒரு கையால் பிடித்து கொண்டு கண்ணனை மற்றொரு கையால் பிடித்து கொண்டு அனைத்தவாறே உறங்கிவிட்டாளான் நப்பினவர். பொழுது விடுந்தது கூட இருக்கும் தெரியாமல் உறங்கின்றாலே. இந்த நிலையை இவர்கள் பார்த்து விட்டார்கள். பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட. ஆயர்கள் அழைத்தபோதுதான் அவள் விழித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த விழித்துக் கொண்டிருந்த அவன் மைத்துணன் யார்? மைந்து என்று சொன்னாலே வலிமையின் அர்த்தம். மைத்துணன் என்றால் வலிமை மிக்கவன். மைத்துணன் பேர்பாட. நாட்டியார் திருமணியில் இந்த சொல்லுகின்றாள் மைத்துணன். மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம்பற்ற கனாக்கண்டேன் தோழி நான்.
வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றது பூர்ண புக்குளம் வைத்து புறமங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் தோழினான் என்று அந்த இதில் நாச்சியார் திருமொழியிலே சொன்ன அதை கோதை பிராட்டி மைத்துனன் நம்பி மசூதனன் வந்து என்ன கைத்தளம்பற்ற கனாக்கண்டேன் தோழினான். ஆக மைந்து என்றாலே வலிமை, பாதுகாப்பாக இருக்கக்கூடியவன் கண்ணன். ஆகவே மைத்துனன் பேர்பாடு, அவனுடைய பெயரை நாம சங்கீர்த்தனத்தை சொல்லப் போகிறோம். மைத்துனன் பேர்பாடு. இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் ஒரு உள்ளுரையை காட்டுகின்றாள். பந்து என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். ஜீவாத்மாவை ஒரு கையாலும் பரமாத்மாவாகிய கண்ணனை மற்றொரு கையிலும் அணைத்தவாறே ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைக்கக்கூடிய பாலமாக நப்பெண்ணை இருக்கின்றாள். புருஷாகாரம் தானே, தாயார் தானே புருஷாகாரம் செய்பவள். அங்கே இந்த இணைக்கும் பாலமாக நப்பினை விராட்டி இருக்கிறாள் என்பதை உள்ளுரைப் பொருளாக நமக்கு உணர்த்துகின்றார். வைணவ சித்தாந்தத்திலே தாயாருடைய பரிந்துரையின் பேரில் தான் ஜீவாத்மாவுக்கு மோட்சம் சிந்திக்கும் என்பர். எம்பெருமானார் ராமானுஜரும் அந்த திருவரங்கத்திலே என்ன செய்கின்றார்? தாயார் பங்குமுத்தரத்து நாளிலே தாயாருடன் எம்பெருமான் அந்த சேர்த்தியிலே இருக்கின்ற பொழுதுதான் தன்னுடைய கத்தத்ரயத்தை அருள் செய்ததாக கூறுவர். ஆக இந்த தாயார் தான் நமக்கு பூஜாகாரம் செய்பவள். முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை, அப்புறம் கோவிலையும் தாயார் சேவிச்சு தாயார் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு வரும். இந்த நிலையில் தான் கிருஷ்ண அனுபவத்தினுடைய நிலையிலே பிராட்டியின் நிலையிலே இருப்பவள் நப்பெண்ணை பிராட்டி. ஸ்ரீதேவி, பூதேவி, பூமாதேவி, நீலாதேவி என்ற மூவரிலே நீலாதேவியின் அம்சமாக இருப்பவள் தான் நப்பின்னை. அவள் என்ற அந்த நிலையிலே நப்பின்னை பந்தார் விரலை உன் மைத்துனன் பேர்பாட புகழ்ந்து பாட நாங்கள் குழுமியுள்ளோம். சிறப்புமிக்க உங்களது கை வளையெல்லாம் ஒழிப்ப சீரார்கு வளையொலிப்ப சீரார் வழியொலிப்ப சிவந்த தாமரை போல் செந்தாமரை கையால் சீரார் வழியொலிப்ப தாமரை மலர் போன்ற கைகளினாலே என்ன செய்ய வேண்டும்? எழுந்து வந்து தாங்கள் திருவாய் மலர கதவை திறக்க வேண்டும் என்று சீரார் மைத்துனன் பேர்பாடு வந்து சீரார் வழியொலிப்ப வந்து திறவாய் என்று வேண்டுகின்றார். இந்த பாசுரம் எம்பெருமானாருக்கு உகந்த பாசுரம் என வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை வெளிப்படுத்துகின்றார். எம்பெருமானுக்கு திருப்பாவை ஜீயர்னே பேர். தினந்தோறும் திருப்பாவை அனுசந்தித்தே அவங்க பிச்சை ஏற்கின்ற போது திருப்பாவை பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டே செல்வார். ராமானுஜர் ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் இந்த பாசுரத்தை ஒழித்து கொண்டே செல்கின்றார். இன்றைய பாசுரமான உந்து மதுகாத்தன் ஓடா தோழ்வழியின் என்ற பாசுரத்தை ஓதியபடியே ஆச்சாரியர் பெரிய நம்பியின் திருக்கோயிலுக்கு அங்கே செல்கின்றார். அப்போ எம்பெருமானார் பாடிய அந்த பாட்டை காதில் விழ பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அத்துழாய் கதவை திறக்கவும் அந்த பெரிய நம்பியுடைய திருமாளிகையில் வாசலிலே இந்த பாசுரத்தை அனுசரித்து வரவும் சரியாக இருந்தது. சீரார் வழி ஒழிப்ப வந்ததிரவாய் என்று சொல்லவும் அந்த அத்துழாய் கதவை திறக்கும் சரியா இருக்குமே. எம்பெருமானாருக்கு நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறப்பதாகிறது அப்படியே மூர்ச்சியாகிவிட்டாராம். கைவளை ஒலிக்க வாய்க்கல் திறக்கும் சரியாக இருக்க நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறந்ததாக மூர்ச்சியை எடுத்தார். உடனே அப்பா ஜீயர் சுவாமி மயக்கம் அடிச்சிட்டார்.
அப்போ கேட்குறாராம், இந்த உந்து மதிகளத்தின் அனுசந்தானமோ என்று கேட்டாராம். அவர் காரணம் அத்துடாய் உடனே உள்ளே ஓடிச் சென்ற அப்பா கிட்ட சொல்லும்போது, அப்பா பெரிய நம்பிகள் இன்று என்ன உந்துமதி ஆற்றின் அனுசந்தானமோ என கேட்க அவளும் ஆம் என்று சொன்னாளாம். செந்தாமரை கையால் திரார் வளை ஒலிப்ப வந்து திரவாய் என்று நீ பாடவும், அவர் நீ கதவை திறந்தது அத்துழாயாக நீ கதவை திறந்தது நப்பின விராட்டியே கதவை திறந்தது என அவர் உன் காலை விழுந்து மூர்ச்சாகி விட்டார் என்றனும். நான் அவருக்கு ஆச்சாரியனாக இருந்தும் என் சீடன் ராமானுஜருக்கு வந்த பரிபக்கம் எனக்கு வரலையே, இன்னும் வரலையே என அங்கலாய்த்து கொண்டதாக பூர்வரெல்லாம் கூறுவார். எம்பெருமானார் திருப்பாவஜீயர் என்று இதனாலே பெயர் பெற்றார். ஒருவன் ஆன்ம பலம் பெற பக்தி பிரபத்தி என 2 வழிகளை கொள்ளலாம். ஆன்ம வழிகளை பெற பக்தியை காட்டிலும் பிரபத்தி சரணாகதியே மோட்சத்தை. ஆனால் நீ சரணல்லால் சரணில்லை, தருவீரம் தடாயே நின் சரணல்லால் சரணில்லை, விரைகொழுவும் மலப்பழ் சூழ் வித்துவ கோட்டம்மா அருணத்தால் இன்றதாய் அகற்றினும் மற்றவரிடம் அருணந்தே அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே. குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். அகலகல்லே நிறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரல் புழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரல் அமரன் முனைக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஆக இந்த சரணாகதி தான் நமக்கு மோட்சத்தை தரக்கூடியது எளிய வழி. தாயாரே புருஷகாரம் பரிந்துரை செய்யக்கூடியவளாக இருப்பவள். எத்தனையோ பாவங்களை செய்த போதிலும் அந்த பாவங்களை செய்த போதிலும் பாவங்களை எல்லாம் போக்கி இலங்கையில் ராமபிரான் ராவணனெல்லாம் அழிச்சாச்சு. ஸ்ரீராமஜெயம் என்று அவர் சோவாழி சோபனம் ஜனகருமே என்றெல்லாம் ராமனும் சோபனம் சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேயர் போகின்றார். அந்த ஆஞ்சநேயர் நசிடர் சீதா பிராட்டியிட, இந்த ராட்சஸ்திரிகளெல்லாம் உங்களை எவ்வளவுதான் ஒன்று ராவணனிடம் பண்ணுங்க, நீ உடனே பண்ணிடு, அவனுக்கு பர்த்தாவாகிரு உன்னெல்லாம் சொன்ன. இவள் கண்ணப்படிக்கிட்டுமா மூக்க கிருவிட்டுமா என்னலாம். அப்போ பிராட்டி சொல்லலாம், அப்பா இவ என்ன தப்புண்ணா, இவள்லாம் ராவணனுடைய பணியாட்கள் அல்லவா, எஜமானன் என்ன சொன்னானோ அதை கேட்கக்கூடியவர் தானே. இப்போ இவாளை நிறுத்த என்ன என்று அவளுக்காக இவ பரிந்துரை செய்தாள். அப்படிப்பட்டவள் தாயார். எம்பெருமான் சீற்றம் கொள்ளவும் சில சமயத்தில் நம்முடைய கோபத்தை பார்த்து, ஏன்னா அவர்கிட்ட 5 ஆயுதங்கள் வச்சிருக்கார். நம்முடைய எப்பவும் குற்றங்களே செய்யக்கூடியவன், குற்றத்தை குணமாக கொண்டவனாக இருந்தாலும் தாயாருடைய பரிந்துரையினால்தான் குற்றத்தை குணமாக கொள்கின்றான். அப்படிப்பட்டவன் பிராட்டி சேதனத்தில் நம்பல் பரிவு கொண்டவளாக இருக்கின்றவள். காகாசுரன் கதை சிறந்த எடுத்துக்காட்டு. சித்திரகூடத்திருப்ப சிறுகாகை முளதீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்து உலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை பறித்ததோர் அடையாளம் என்று பெரியாழ்வார் சாதிப்பார். பக்தி முதலாம் அவற்றுள் பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடு இழைத்துவிடும் காகம்போல் முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கற்றிதனில் அத்திகிரி அழலாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று தூப்புல் வேதாந்தசிகள் சாதிக்கிறார். அத்திரமே கொண்டறிய அனைத்து உலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னமயம் என்று சொன்ன காகாசுரன் தாயாருடைய புருஷாகாரத்தினாலே ஒரு கண்ணை இழந்ததோடு
உயிர் பிழைத்தான். சீதாவிராட்டியை பிரிக்க முயன்ற காரணத்தினால் சூர்ப்பனகை மூக்கறுபட்டாள். தாயாரை பிரித்த காரணத்தினால் ராவணன் அழிந்தான். சீதாவிராட்டு உடனிருந்த காரணத்தினாலே காகாசூரன் தலைப்பட்டான். வாரணம் பொருதமார்பும் வரையனை எடுத்ததோளும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் உடையவனாகிய இவன் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு சென்ற ராவணன் சீதாபிராட்டியை பிரித்த காரணத்தினால்தான் வெள்ளருக்கும் தலைமுடியான் விப்பிடித்த திருமேனி மேலும் கீழும் கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி தடவேதோ ஒரு மொழி எள்ளிருக்கும் இடம் நாடி இழைத்தவர். எள்ளு வளர்த்த இடத்த கூட அந்த அளவுக்கு சல்லடையா துளைச்சதாம். காரணம் பெருமாட்டினுடைய இதை பிரித்த காரணத்தினால்தான். சீதாபிராட்டு உடனந்த காரணத்தினாலே காகாசுரன் தலைப்பட்டான் என்பர். எனவே இந்த அடியார்களுக்கு புலன்கள் அனைத்திற்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இந்த பாசுரத்திலே உந்துமதிகளத்தன் ஓடா தோழ்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி மேய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலன்களுக்கும் இன்பத்தை தரக்கூடிய பாசுரமாக இந்த பாசுரம் அமைகிறது. கந்தம் கமழும் குழலி என்று சொன்னாலே வாசனமிக்க கூந்தலே உடையவள் என்று சொன்னாலே மூக்கிற்கு நல்ல பலன் தரும். கந்தம் கமழும் குழலி உந்துமடிகளற்றன் ஓடா தோழ்வழியன் நந்தகோபாலன் மருமகள் சொல்வது அந்த உருவம் கண்ணுக்கு காட்சி தருகிறது. அந்த காட்சி கண்ணுக்கு தருகிறது. பந்தாறு விரலில் மைத்துனன் பேர்பாட பேரை சொல்லுவதனால் நாமசங்கீர்த்தனை சொல்வதால் நாவிற்கு இனிமை தருகிறது. புலன் உணர்ச்சிக்கு சீரார் வளை ஒலிப்ப கையில் இருக்கிற வளைகள் கலகலகல ஒலிக்கின்ற பொழுது காதுக்கு இன்பம். வந்து திரவாய் நடைபெறுவது அன்னம் போல் நடைபெறுவதனால் அந்த நடை அழகு கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கும். அந்த மனதுக்கு மனம் மகிழ்த்தரக்கூடியது. இந்த மனம் ஒரு குரங்கு. பித்தம் பிடித்தலையும் பேய்க்குரங்கு போல மனம் என்று சொல்வார்கள். இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் துன்பம் கொடுக்கிறது. இந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதுபோல குரங்கு சேஷ்டைன்னு சொல்றார். அந்த குரங்கு சேஷ்டை போல இந்த மனமானது ஏதாவது புலன்களுக்கு நல்ல நிலை இல்லாட்டா எதையோ கண்டதெல்லாம் சிந்திக்க தோன்றும், கண்டதெல்லாம் பார்க்க தோணும். அப்படிப்பட்ட நிலையிலே காந்திரிகள் கூட சொல்றார், தீயதை பேசாதே, தீயதை கேளாதே, தீயதை காணாதே என்ற நிலையில் 3 குரங்கு பொம்மை வச்சுக்க. அது அடையாளம் என்ன? இந்த மனதை கட்டப்பட வேண்டும். இந்த மனம் ஒரு குரங்கு போன்றது என்ற உள்ளீடாக இங்கே காட்டுகின்றார். எனவே இந்த மனதை கட்டுப்படுத்த நிலையிலே 5 புலன்களுக்கும் இந்த பாசுரம் நமக்கு இன்பத்தை தருகிறது. இந்த பாசுரத்தை நாமும் அனுசந்தித்து மனமாசு நீங்கி பிராட்டியினுடைய சிபாரிசினாலே பரிந்துரையின் பேரினாலே எம்பெருமானுடைய திருவருளை பெறுவோமாக. உந்து மதிகளற்றன் ஓடாது தோழ்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதெரவாய் வந்தெங்கும் கோழி எழுத்தனகான் மாதவி பந்தமேல் பல்கால் குயினங்கள் குமிரகான் பந்தாறு விரலியும் அமைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வழி ஒழிப்ப வந்து திரவாய் மகிந்தேலோ அம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம்.